அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த நாள் வரை இவர் அமைச்சராகவே கிடையாது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். நான் புசி ஆனந்தவுடைய தனி மனிதனா குறை சொல்ல விரும்பல, தமிழே வரலைங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுச் செயலர் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இது அவமானம் இல்லையா? இது விஜயை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்று பேர் வழி திரு புசி ஆனந்த் அப்படின்னு சொன்னவர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அவன் கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ன சொன்னார், நீ ஏரோப்ளேன் வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர் வந்தாலும் சரி, எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. யாரெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஓட்டினாலும் அவனுக்கு தான் பொறுப்பு. அப்போ செங்கோட்டையன் எப்போ சைக்கிள் எடுத்து போய் போஸ்ட் ஓட்டினார் விஜய்க்கு? அதிமுகனா இந்த இடத்துல இவங்க செல்வாக்கு இருக்கும், வட சென்னைனா இவங்க, கரூர்னா இவங்க, கோயம்புத்தூர்னா இவங்க, மதுரைனா இவங்க செல்வாக்கு இருக்கும். ஆனா அதிமுகல அப்படி ஒரு பகுதி செல்வாக்கு இல்லாத நபர் யாருன்னா இந்த செங்கோட்டையன் தான். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர் போய் பாட்டு பாடினாரு திரு விஜய் அவர்கள். நாளைக்கு செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்றீங்களா? நீங்க ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பாரு இதே செந்தில் பாலாஜி திரு விஜய் அவர்கள். ஏன்னு கேட்டா, ரெண்டும் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல பிரதாப் அவர்கள் அட்வொகேட் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அரசியல் குறித்து நிறைய சந்தேகங்களை பேசலாம். வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகிதான் இருந்தாரு, இருந்தாலும் கூட நேற்று தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. வயசு 70க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திமுகவில் போய் சேர்ந்து உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்கன்னு சொன்னா நம்முடைய வயசுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு எம்எல்ஏ ஆக போறோம், அந்த எம்எல்ஏ விஜய் கிட்ட போய் சேர்ந்துடலாம் நம்ம. ஏன்னா பெரிய ஊடக வெளிச்சம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ இவர் எங்கன்னா போயிட்டு வேற எங்கன்னா போய் சேர்ந்தாருன்னா இவ்வளவு பெரிய வெளிச்சம் வந்திருக்காது. ஆனா திமுக போயிருந்தாலும் டெஃபினட்டா அந்த எம்எல்ஏன்றது எப்படி வேணா ஆயிருப்பாங்க. அந்த எம்எல்ஏ எங்க இருந்தாலும் என்ன இருக்கு, நம்ம போயிட்டு டிவிக்கில போய் சேர்ந்த எம்எல்ஏ வாயிலான்ற அந்த ஒரு ஊடக வெளிச்சம். அப்புறம் விஜய் கட்சியில பாத்தீங்கன்னா பெரிய அனுபவசாலிகள் யாருமே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியை பார்த்தோன்னா பொதுவாகவே தற்கூரிகள் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவரெல்லாம் போய் சேர்ந்ததுனால தற்கூரிகள்ன்ற பேர் மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்கு இருந்தது. நிறைய பத்திரிகையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா விஜயுடைய கட்சி யாரும் தற்கூரிகள் கட்சின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பாருங்க அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனா விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார், நீங்க பாத்தீங்களா? சேர்ந்த உடனே ஒரு பரவச நிலையில ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு ஊடகத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்ம நிற்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வயசு வேணும்? 25 வயசு தான் வேணும். விஜய் அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா 20 வயசுல சேர்ந்தாரு. சேர்ந்த உடனே பாத்தீங்கன்னா அப்பவே இளம் வயதிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, விஜயுடைய தொண்டர்களை தற்கூரின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. ஆனா தலைவரே எப்படி இருக்காரு? 20 வயசுல ஒருத்தர் எப்படி எம்எல்ஏ ஆக முடியும்? மைண்ட் பண்ணது கூட கட்சியில சேர்ந்ததா கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? கட்சியில சேர்ந்ததா சொல்ல, அவருடைய மன்றத்துல சேர்றாரு. சேர்ந்த உடனே அந்த இளம் வயதிலே நீங்க பாருங்க, ஒரு போற வழியில ஒரு ரோட்ல போறோம், என்ன வேணா பேசலாம். நான் இவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவர், நான் தான் திமுக வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வர போறேன், போட்டியே எனக்கும் திமுக தான் சொல்லக்கூடிய ஒரு நபரு 20 வயசுல சேர்ந்த உடனே ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்க அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாது. ரெண்டாவது, நீங்க குறை கண்டுபிடிக்கிறதுனா தமிழக வெற்றி கழகம் கூட குறை கண்டுபிடிக்கலாம், அந்த குறைக்கெல்லாம் நான் வரல. ஆனா இவங்க போய் நாங்க சேர்ந்திருக்காரு இல்லையா, இது ஒன்றும் பெரிய அளவிலான விஜய்க்கு பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆளுமை இருக்கும். இப்போ அதிமுகனா இந்த இடத்துல இவங்க செல்வாக்கு இருக்கும், வட சென்னைனா இவங்க, கரூர்னா இவங்க, கோயம்புத்தூர்னா இவங்க, மதுரைனா இவங்க செல்வாக்கு இருக்கும். அதே மாதிரி தான் திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனா அதிமுகல அப்படி ஒரு பகுதி செல்வாக்கு இல்லாத நபர் யாருன்னா இந்த செங்கோட்டையன் தான். ஏன்னு கேட்டா அவர் அடிப்படையிலே பாத்தீங்கன்னா ₹1 செலவு பண்ண மாட்டாரு. நீங்க பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு சொல்லும் போது இல்ல எங்க செலவு பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் இல்ல, அதனால நான் நிக்கலன்ற ஒரு செய்தியும் அவர் சொன்னதா தகவலையும் அதெல்லாம் காசுலாம் அடிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அடிச்சிருப்பாரு அவரு. அவ்வளவு நல்லவர்லாம் ஒண்ணும் கிடையாது, நேர்மையான நபர்லாம் கிடையாது, நேர்மையான நபரா அவர் இல்ல. ஏன்னு கேட்டா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இவரை தலைமை செயலாளரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவர்கிட்ட நேர்மை இல்லை, இவர்கிட்ட கட்சிக்கு விசுவாசம் இல்லைன்றதுக்காக இவர் அந்த பதவியிலிருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த நாள் வரை இவர் அமைச்சராகவே கிடையாது. அமைச்சர் என்ற பொறுப்பை கொடுத்து அப்புறம் அவங்க வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பீரியட்ல யார் எப்போ அமைச்சர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உடனே நாளைக்கு அவங்களுக்கு இருப்பாங்கன்றதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கும். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மை இல்லாத நபர், கட்சிக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபர். இன்னைக்கு ஒரு வெட்டு ஓப்பனா சொல்ல போனா சீன் போட்டுறாரு, அந்த போட்டோ எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு. நீங்க ஏன்னா பாருங்க, எனக்கு நகைச்சுவை நடக்குமா பாரு, வேற கட்சிக்கு நான் போயிட்டேன்னா போயிட்டு பார்த்தோன்னா நான் அதே கட்சி தலைவர்களை பேனர் வச்சு இந்த பக்கம் எம்ஜிஆருக்கு பேனர், இந்த பக்கம் ஜெயலலிதா பேனர் சொல்லிட்டு சும்மா அந்த ஒரு சீன் கிரியேட் பண்றாரு அவரு. அதாவது ஓப்பனா இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவரு தமிழக வெற்றி கழகத்துல
அறிவாளி என்று பேசப்படுகிறார். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. சரி. ஆனா அப்படிப்பட்ட நபரை வந்து விஜய் எங்க வச்சிருக்காங்கன்னா அந்த புஷியானதுக்கு பிறகாக தான் அவர் இருக்காரு. இவருக்கு என்ன ஒரு காண்டுனா, நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, நம்ம மாமனார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், நம்மளை பார்த்தீங்கன்னா ஊடகம் எல்லாமே தேடி தேடி பேர் எடுக்கிறாங்க. போதாத குறைக்கு வந்து இவர் தேர்தல் வியூக நிபுணர் வேற. இவ்வளோலாம் பெருமை இருந்தா கூட இந்த யூடியூபர்களாலும் சமூக வலைதளத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு புஷியானது கீழே நம்ம இருக்கிறோமே, இதுக்கு பெரிய அவமானமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? அப்ப இந்த இடத்த காலி பண்ணோம்னா நமக்கு ஏற்ற ஒரு நபர் வேணும். யார் அந்த நபர்னா செங்கோட்டையன். இன்னைக்கு செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பதவி நான் பார்த்ததே கிடையாது. நிர்வாக குழுவான், அந்த நிர்வாக குழு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருத்தரான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நிர்வாக குழு கூட்டம் வரப்பெல்லாம் செங்கோட்டையன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பார். நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா அப்படி ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆனா விஜய் உஷாராயிட்டாரு. ஏன்னா எந்த அளவுக்குன்னா வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து உள்ள வந்து புஷியானதுடைய இடத்த காலி பண்ணிட்டு பொதுச் செயலர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு விஜய் சொல்லக்கூடிய அதை வந்து கேட்காம செயல்படக்கூடிய ஒரு நபரை செங்கோட்டையன் மாறிடுவாரு. ஏன்னா விஜய்க்கு என்னன்னாங்க, அந்த இதை விஷயத்துல விஜய் நான் உண்மையா பாராட்டுறேன். அந்த அறிக்கையில என்னுடைய ஆலோசனைக்கிணங்க பொதுச் செயலர் புஷியானது ஆலோசனைக்கிணங்க இவர் செயல்படுவார். எனக்கு வந்து எனக்கு பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. அடா என்னதான் இருந்தாலும் 70 வயசு, இத்தனை முறை எம்எல்ஏ வந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, இவர் எடுத்துட்டு போயிட்டு ப்ரெஸ் மீட்டை வந்து நான் புஷியானந்துடைய தனி மனிதனா வந்து குறை சொல்ல விரும்பல, ஆனா விமர்சிக்காம கடந்து போக முடியாது. எங்க தமிழே வரலைங்க, அவர் தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுச் செயலரை போட்டு வச்சிருக்கீங்கன்னா இது அவமானம் இல்லையா? இது நான் ஒரு பாண்டிச்சேரிக்காரன்னு கூட சொல்ல வரல. எனக்கு அதுலேயுமே அந்த ரெண்டாவது இப்போ பாண்டிச்சேரியில் வந்து முதலமைச்சராக்கிறதுக்கு புஷியானது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். நீங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க பொதுச் செயலாளர்னா நீங்களும் தான் பாண்டிச்சேரிக்கு வந்து பொதுச் செயலர். அப்போ அவர் ஒருத்தரே 2 மாநிலத்துக்கு வந்து பொதுச் செயலராக இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட வந்து தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் வந்து ஆட்சி வர பிடிக்க போறாங்க. அப்போ வந்து பிளான் அதுதான் அவங்க சிஎம் வேட்பாளர். அப்போ இதெல்லாம் வந்து ஏன் விஜய் பண்றாருன்னா, புஷியானந்த நபர் வந்து தான் எது சொன்னாலும் கேட்பாரு. ஆனா அந்த நபர் எவ்வளவு பெரிய சீன் கிரியேட்டர் அப்படின்றத விஜயோடைய அப்பா சந்திரசேகர் பல இடத்துல சொல்லியிருக்காரு. நம்பர் 1 வந்து ஒரு ஆக்டிங் ஒரு புஷியானந்த் அப்படியே போயிட்டு ரோட்ல 10க்கு முன்னாடி போட்டோ எடுத்து அனுப்புவாரு. உடனே விஜய் வந்துப்பா நமக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரூம் போட்டு கொடுப்பாரு. விஜயை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்று பேர் வழி திரு புஷியானந்த் அப்படின்னு சொன்னவர் திரு எஸ் ஏ சந்திரசேகர். அப்ப ஆதவர்ஜுனா கூட இவ்வளவு பெரிய பிளான் வந்து தோல்வியை தான் வந்து தழுவுது. ஓகே, இப்போ இதெல்லாமே பிளானாவே இருந்தாலும் கூட இதுவரைக்கும் திமுகவை தாவேகா மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை ஃபர்ஸ்ட் விமர்சனங்களா பாக்குறது இவங்க செய்தியாளரை சந்திக்கவே மாட்டாங்க, இவங்களுடைய எந்த கூட்டங்களா இருந்தாலும் ஆர்கனைஸ்டா நடக்காது, இதெல்லாம் தலைமை தாங்குற இடத்துக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரா? இல்ல, செங்கோட்டையனே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவ பண்பு இல்லாதவர். நான் சொல்ல, அதிமுக சொல்லக்கூடியது. ரெண்டாவது அந்த பிரஸ் மீட் விஷயத்துக்கு வருவோம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2 மாநில நீங்க பொதுக்குழு நடத்திட்டீங்க, ஒரு தீமே இல்லாம ஒரு பொதுக்குழு நடத்திட்டீங்க. இவ்வளோ பண்ணியும் பிரஸ் மீட்டை சந்திக்காத ஒரு நபர், பிரஸ் மீட்டை சந்திப்பதற்கான அந்த தகுதியை திரு விஜய் அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்று அவரே கருதுறாரு. அதனால சந்திக்கல. சரி, இவ்வளோ பெரிய ஆளும் கட்சியில இருந்து சேர்றாங்க, ஏன் அவர் கூட பக்கத்துல உட்காந்து நீங்க பிரஸ் மீட் கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிட போகுது? அவர் வந்து தன்னுடைய தனித்துவத்தை வந்து மெயின்டைன் பண்றாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் வந்து அந்த ஒரு மேட்டுமையான அரசியல், ஒரு ரிச்சா எலைட் பாலிடிக்ஸ், ரொம்ப கரெக்டான வேர்டு, அந்த எலைட் பாலிடிக்ஸ் விட்டு வெளியே வர மாட்டாரு. அதுக்காக தான் 2 பேர் வச்சிருக்காரு, புஷியானந்தையும் ஆதவர்ஜுனா, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்கார மாட்டாரு. செய்தியாளர்களை வந்து இவர் தொடர்ந்து சந்திக்க மறுப்பதற்கு காரணம், அதை சந்திப்பதற்கான அந்த திறன் அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து நினைக்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் சில்வர் பூனுங்க, இவங்க கஷ்டப்பட்டு அப்படிலாம் வளர்ந்தவங்களாம் கிடையாது. இவங்க பிறக்கும் பொழுதே அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அப்போ இந்த கஷ்ட நஷ்டம் மக்களுடைய இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கடந்து தான் போவாங்க அவங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாளைக்கு நீங்கள் ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்தா ஜிஎஸ்டின்றது மாநில பட்டியல் இருக்குதா இல்லை மத்திய பட்டியல் இருக்குதா அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா அவங்க அதை பற்றி இல்லை. அப்போ அதெல்லாம் அவர் கற்றுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். கற்றுக்காத இருக்கிறவங்க நம்ம ஏன் வந்து செய்தியாளர்களை சந்திக்கணும் அப்படின்றத அவர் வந்து கடந்து போகிறாரு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அன்மெச்சூர்டான அரசியலை தான் நோக்கி போயிட்டு இருக்காரா? அன்மெச்சூர் அப்படின்றத விட அதை கத்துக்கவே ஒரு ஆரம்பிக்கல நினைக்கிறேன் நான். நீங்க நான் ஒன்று எனக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ தாவேகா வந்து எதுக்கு மாற்று? ஊழலுக்கு மாற்று, வாரிசு அரசியலுக்கு மாற்று, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க. நாங்கள் ஜாதிக்கெல்லாம் இல்லாத மாற்றுன்னு சொல்லிட்டு, இதில் ஏதாவது ஒன்று இந்த தாவேகா கடைபிடிச்சிருக்கா? அவன் கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ன சொன்னார்? நீ ஏரோப்ளேன் வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர் வந்தாலும் சரி, எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. யாரெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஓட்டினாலும் அவனுக்கு தான் பொறுப்பு. அப்போ செங்கோட்டையன் எப்போ சைக்கிள் எடுத்து போய் போஸ்ட் ஓட்டினார் விஜய்க்கு?
ஆதவர்ஜனா எப்போ சைக்கிள் இருந்து போஸ்ட் விட்டாரு? நீ ஆதவர்ஜனாவை பெரும் செல்வந்தனதுக்காக கட்சியில் சேர்க்கிற நீ. செங்கோட்டையனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதால நீ கட்சியில் சேர்க்கிற. அங்கேயே உன் கூட்டு வந்து உடஞ்சிருச்சு. ஊழலுக்கு எதிரானவங்க. நீ திமுக ஊழல் கட்சி என்று சொன்னால் அப்ப அதிமுக என்ன புனிதமான கட்சின்னு மக்கள் கேள்வி எழுப்பாங்க இல்லையா? அப்ப செங்கோட்டையன் என்ன அப்பழுக்கட்டுற என்று கேள்வி எழுப்பாங்க இல்லையா? இந்த செங்கோட்டையின் மீது என்ன ஒரு அலிகேஷன் இருக்கு அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கமிஷனுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா சண்முகம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கொலை சதி திட்டத்தை வந்து தீட்டின ஒரு நபர் போல ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த காணொலி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்ட நபரை வந்து கூட்டுவது நீங்க புனிதர் பட்டம் வந்து கட்டுறீங்கன்னா உங்க கட்சிக்கு யார் வந்தாலும் எதிர்ப்பாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர் போய் பாட்டு பாடினாரு திரு விஜய் அவர்கள். நாளைக்கு செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தா ஏத்துக்க மாட்டான்னு சொல்றீங்களா நீங்க? ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பாரு இதே செந்தில் பாலாஜி திரு விஜய் அவர்கள். ஏன்னு கேட்டா இந்த செங்கோட்டையனாவது பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் செலவு பண்ண மாட்டாரு. ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி பல 10 ரூபாய் பல லட்சமா சேர்த்து வச்சு பல கோடியை சேர்த்து வச்சு கரூர் மட்டும் கிடையாது அந்த கொங்கு பெல்ட்டே வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அண்ணன் கிட்ட காசு இருக்குது. அப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி விஜய் அவர்கள் கண்டிப்பா வரவேற்பாரு. அப்போ ஊழலுக்கு எதிரானது வாரிசு அரசியலுக்கு எதிரான எதுவுமே உங்ககிட்ட வந்து போய் எதுவுமே வந்து பேச்சுல இருக்குது, செயல்பாட்டுல கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆக்டிவா இந்த அரசியலை உறுத்து நோக்கும் பொழுது வெளிப்படையான சாதி அரசியல் செய்யக்கூடிய கட்சி எதிரான தமிழக வெற்றி கழகம். 5 கொள்கை தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய 5 பெரும் சமுதாயத்துக்கு நீ ஒரு தலைவர் வச்சிருக்க. அதாவது நீங்க பெரியார் அம்பேத்கரோட விட்டுருங்க. நீங்க மீதி 3 பேர்லாம் கொள்கை தலைவர்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. காமராஜருடைய கொள்கை என்ன? தேசியம். அப்ப இந்திய தேசியத்தை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஆதரிக்கிறாரா? அஞ்சலி அம்மாள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. நான் அவங்களை சிறுமைப்படுத்த விரும்பல. ஆனா தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டு வேணும். நம்ம குரு அவர்கள் போட்டோ வச்சா வெளிப்படையா ஜாதி அரசியல் செய்யணும்னு சொல்றானுங்க. அதனால அஞ்சலி அம்மாள் போட்டோ நீ வந்து வைக்கிற. வேல் நாச்சியார் யாரு? ராஜா காலம். அப்ப நீ ராஜா கால ஆட்சியை வந்து நீ நியாயப்படுத்துற. வாரிசு எதிர்க்கிற நீ ராஜாக்களுடைய ஆட்சியில இருந்து ஒரு அம்மாவை கூட்டு வந்து முக்குளத்துடைய ஓட்டுக்காக நீ வைக்கிறீங்க. பெரியார் வந்து பிறமொழியாளர்கள் உங்களுக்கு அம்பேத்கர் வந்து பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கி சொல்லி வச்சிடற. ஜாதி அரசியலுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய் இது வரைக்கும் கவினுடைய ஆணவப்படுகள் வாய் திறந்தாரா? திறக்க மாட்டார். ஏண்டானா மிளகாய்ப்பிடி வீரர்களுடைய வாக்கு நமக்கு போயிடுன்றதுல திரு விஜய் ரொம்ப கவனமா இருக்காரு. தீர்மானத்தை வந்து தலைவர் வாசிப்பாங்களா? யார் வாசிப்பாங்க தீர்மானத்தை? தலைவர் வாசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே வாசிப்பாங்க. இல்லைன்னா யாருன்னா ஒரு மூத்த ஒருத்தர் ஒவ்வொரு தீர்மானம் வாசிப்பாங்க. இவரோட 2வது மாநில மாநாட்டுல தீர்மானமே வாசிக்காம கடந்து போயிட்டாரு. ஏன்டானா அதுல ஒரு வார்த்தை இருந்துச்சு, ஆணவ கொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேணும். அதை அங்க சொல்லியிருந்தா விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கும். ஏன்னா மதுரை என்ன மாதிரி மண்ணு, எவ்வளவு சாதிய பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதை விஜய் கடந்து போறாருன்னா சாதியத்திற்கு திராவிடம் என்ன அரசியல் பண்ணுச்சோ அதே அரசியல் தான். திமுகவினுடைய 2.0 தான் தாவேகா. அவங்களுக்கு மாற்று கருத்தே வேணாம். இன்னைக்கு ஊடகத்துல பாத்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னார்னா, விஜய் வந்து திராவிட கட்சி தாங்க, அது ஒரு 2.0 தான். அவங்க பண்ண அந்த பிழையெல்லாம் மாற்றத்துக்காக தான் வந்து விஜய் வந்து சரி செய்யறாரு, அது ஒரு திராவிட கட்சி தான் சொல்றாங்க. அப்போ ஊழல், வாரிசு அரசியல், ஜாதி எதுக்கு பத்தியும் பேசுறதுக்கான தகுதியை தமிழக கட்சிகளுக்கு இல்ல, அதை அவங்க செயல்படுத்தவும் இல்லை. அப்படியா? ஆமா. நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து நன்றிகள் சார். நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.